பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மயிலவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சரவணன் போயிட்டு மயிலை பார்க்க போறாங்க. உடனே மயிலு, வாங்க, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய அம்மா அப்பா பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி உங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது என் குடும்பத்தால வராது. உங்களுக்கான புது வாழ்க்கைக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள்னு சொல்லி மயிலும் சொல்றாங்க. ஆனா உங்ககிட்ட மனசை விட்டு ஒரே ஒரு விஷயம் பேசணும், அதை மட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி மயிலு எந்திரிக்கிறாங்க. கீழே விழ போறாங்க. உடனே சரவணன் தாங்கி பிடிக்கிறாங்க. நான் தியாகி கிடையாது. நான் பண்ணது எல்லாமே சரின்னு சொல்ல மாட்டேன். உங்க கூட வாழணும், என்னுடைய கல்யாண வாழ்க்கைய தக்க வைக்கணும், அந்த ஒரு பயத்தினால ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே தப்பா சொல்லிட்டேன். உங்களை ஒரு நடத்த கெட்டவருன்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான பிராயச்சித்தமா நான் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு பிடிச்ச லைஃபை நீங்க சந்தோஷமா வாழணும். அது மட்டும் தான் என்னுடைய ஆசை. நீ எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இனி என்னுடைய அம்மா உங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. எதை நினைச்சும் நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க லைஃப்பை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மயிலு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கோர்ட் இறங்கி வந்ததும் நான் பிடிவாதமா சொல்லிடுறேன், எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி எவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து வாங்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து வாங்கிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி மயிலு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னுடைய வீட்டுல இருக்கவங்களும் சரி, மாமா அத்தையும் சரி, என் குழந்தைய வச்சு மட்டும்தான் கவலைப்படுறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இப்ப நாங்களும் நீங்களும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா கூட உண்மையான வாழ்க்கை வாழ முடியாது. இவ ஏதாவது ஒரு விஷயத்துல பொய் சொல்றாளான்ற மாதிரி தோணும். நம்மளும் ஒவ்வொரு முறையும் குற்ற உணர்ச்சியால வாழ்ந்துட்டு இருக்கிறதா இருக்கும். நான் பொய் சொன்னதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். எந்த தப்பும் பண்ணாத நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாம். உங்களுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் நடக்க என்னுடைய வாழ்த்துன்னு சொல்லி மயில சொல்றாங்க. மயில மனசுல நினைச்சிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே பேசி முடிச்சுட்டாங்க. சரவணனுடைய மனசு மாறி மயில திரும்ப ஏத்துப்பாங்களா, இல்ல என்னால மயிலவை ஏத்துக்க முடியாது, அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சரவணன் பிடிவாதமா இருக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.